நான் வந்து இன்டர்வியூ இங்கே வந்து அட்டென்ட் பண்ணேன். ஸோ அதில் இருக்கக்கூடிய பேனல் மெம்பர்ஸ் எல்லாமே நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறேன் இந்த இன்டர்வியூவில், நம்மளுடைய நர்வஸ்னஸ், நம்மளுடைய ஆன்சரிங் எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்றது, அது எல்லாமே வந்து எப்படி வந்து டியூன் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க. ஸோ கடந்த ஒரு 7 வருஷமாக அவங்க வந்து இந்த டெப்டி கலெக்டருக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அஸ் ஏ ஹஸ்பண்டாக நான் என்னுடைய ஹெல்ப்பை வந்து பக்கத்துலேருந்து அவங்கள பார்த்துக்கிறணும் அந்த லெவலுக்கு இன்ன வரைக்கும் நான் பண்ணிகிட்ருக்கேன். என் பையனும் சேர்ந்து தான் இந்த பிள்ளையை இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. டெய்லி 1-on-1 செஷன் வச்சு அதுக்கப்புறம் மார்க் இன்டர்வியூ வச்சு என்னை வந்து ட்ரெயின் பண்ணாங்க. ஸோ என்னுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்னென்னு அனலைஸ் பண்ணி அவங்க ஒன் ஆஃப் த ஃபேக்டரு நான் இந்த இடத்துல ப்ளேஸ் ஆகிறதுக்கு. தமிழ் எழுதுனா டெப்டி கலெக்டரே ஆக முடியாதுன்னு நினைக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நான் எப்படியாவது அதை வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். 2026 டோட்டல் ரிசல்ட்ஸ் வந்து டோட்டல் வேகன்சி 78 குரூப் 1 எக்ஸாமில் 78ல் ஆல்மோஸ்ட் வெற்றி வந்து அரௌண்ட் 45. ஸோ இதுக்கு மெயின் காரணம் வந்து இந்த 1-to-1 ஃபீட்பேக்கு, அவங்கள 1-to-1 ஃபோக்கஸ் பண்ணுறது தான். என்னோட மோஸ்ட் டவுன்ஃபாலுக்குலாம் ஹெல்ப் பண்ணதே வெற்றி சர்க்கிள் தான் மேம். வெற்றி நீட் அகாடமி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸ் சொல்லலாம். நாங்கள் ஃபர்ஸ்ட் டைமே வந்து அவனுக்கு மேனேஜ்மெண்ட்லேயாவது சேர்த்துடலான்ற மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணி லேட்டாக தான் சேர்ந்தோம். ஆனால் அதுக்கப்புறமும் அந்த பெண்டிங் உள்ளது அத்தனையுமே பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்தாங்க. நம்பர் 1. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வீக்லி டெஸ்ட்டு டிஆர்டின்னு ஒன்று வைப்பாங்க, அந்த டெஸ்ட்டு எல்லாத்தையுமே அவங்க வந்து பிரிண்ட் அவுட் போட்டு எங்களுக்கு கொடுத்தாங்க. நாங்கள் வீட்டில் கண்டக்ட் பண்ணிக்கிட்டோம். அவங்க கொடுத்த கைடன்ஸ் வந்து இட் வாஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் அபவுட் ஸ்டடீஸ். லைக் மெனி நீட் கோச்சிங் அகாடமிஸ் வந்து அவங்க வெறுமனே லைக் படிப்பு சொல்லி கொடுத்துட்டு அதோடு அவங்க முடிச்சிருவாங்க. அதோட முடிச்சிடும். வேறு எங்களோட மென்டல் ஸ்டேட்டஸோ இல்லை நாங்கள் ஃபிசிக்கலாக ட்ரெயின்டாக இருக்கோமோ அதெல்லாம் அவ்வளோ பார்க்க மாட்டாங்க. பட் எங்கள் நீட் அகாடமியில் வந்து வி ஹேட் மென்டார்ஸ் அண்ட் தோஸ் மென்டார்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக நாங்கள் எங்களோட படிப்பு தவிர எங்களுக்கு மிச்சம் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, நாங்கள் ஏன் படிக்க மாட்டோம், நாங்கள் ஏன் எங்கே இம்ப்ரூவ் பண்ணணும், நாங்கள் என்ன பண்ணக்கூடாது, அதெல்லாம் தி கைட சொல்லுவாங்க. என் பேர் சர்ஜியா. இப்போது ரீசெண்டாக நடந்து முடிச்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமில் ரேங்க் 11 எடுத்து இப்போது டெப்யூட்டி கலெக்டர் போஸ்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் வெற்றி ஐஏஎஸ் அகாடமிக்கு மார்க் இன்டர்வியூக்கு வந்திருந்தேன். அண்ட் அவங்களுடைய கைடன்ஸ் எல்லாமே ஃபீட்பேக் எல்லாமே சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து அதில் என்னுடைய சேஞ்சஸ்லாம் என்னென்ன பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்டர்வியூ இங்கே வந்து அட்டென்ட் பண்ணேன். ஸோ அதில் இருக்கக்கூடிய பேனல் மெம்பர்ஸ் எல்லாமே நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறேன் இந்த இன்டர்வியூவில், நம்மளுடைய நர்வஸ்னஸ், நம்மளுடைய ஆன்சரிங் எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்றது, அது எல்லாமே வந்து எப்படி வந்து டியூன் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க. ஸோ கான்சிக்யூட்டிவாக நான் வந்து இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ண நான் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு. நான் வந்து டென்டிஸ்ட்ரி கம்ப்ளீட் பண்ணது வந்து 2018. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து என்னோட நாலேஜ் அதெல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட பீப்புளுக்கு மட்டும் போய் சேரக்கூடாது, ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புளை வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால் வந்து இந்த செக்டார் சூஸ் பண்ணோம் அப்படின்னா என்னால் நிறையா செக்டார்ஸில் ஒர்க் பண்ண முடியும் அண்ட் நிறைய பேரை ரீச் பண்ண முடியும் அப்படின்றனால இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணிப்போம். இல்லை, இந்த விஷயத்த அவங்க அச்சீவ் பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். கடந்த ஒரு 7 வருஷமாக அவங்க வந்து இந்த டெப்டி கலெக்டருக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அஸ் ஏ ஹஸ்பண்டாக நான் என்னுடைய ஹெல்ப்பை வந்து பக்கத்துலேருந்து அவங்கள பார்த்துக்கிறணும் அந்த லெவலுக்கு இன்ன வரைக்கும் நான் பண்ணிகிட்ருக்கேன். என் பையனும் சேர்ந்து தான் இந்த பிள்ளையை இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. என்னோடய நேம் கீர்த்திகா. நான் திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். இது என்னோடய அம்மா அப்பா. 2019 பிடெக் பயோடெக்னாலஜி முடித்தேன். அதுக்கப்புறம் என்னோடய சிவில் சர்வீசஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். இனிஷியலாக ஒரு 3-4 இயர்ஸ் நான் யூபிஎஸ்சி படிச்சுட்டு இருந்தேன். அண்ட் 2022 குரூப் 2A செலக்ட் ஆகி ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டில் அக்கௌண்டண்ட்டாக 1 இயர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இப்போ கரண்ட்டாக 2025 கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் சீனியர் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஓவரால் ரேங்க் 43 செக்யூர் பண்ணி டிஎஸ்பி போஸ்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை, இதுக்கு நம்ம வந்து குரூப் 1 நான் ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து நான் கிளாஸஸ் வந்து யூபிஎஸ்சிக்கு தான் போனேன். டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து நம்ம கிளாஸஸ் வந்து நம்ம படித்த அதை வச்சு தான் பண்ணோம். ஸோ நமக்கு மெட்டீரியல்ஸ் வந்து கொஞ்சம் தமிழ்நாடு பேஸ்டு வந்து இங்கே நமக்கு தேவைப்படும். அதுக்கு வந்து நான் வந்து 2-3 அகாடமி நான் வந்து கண்டிப்பாக போனேன். நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. அதில் வந்து வெற்றியோட மெட்டீரியல்ஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து நான் வெற்றியில் தான் வந்து டெஸ்ட் பேட்ச் போட்டு வெற்றியில் தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பேட்ச் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் குரூப் 1க்கு. அப்புறம் எல்லாத்துக்குமே குரூப் 2Aக்கும் சரி 2க்கும் சரி இப்போ எல்லாத்துக்கும் மெட்டீரியல்ஸ் வந்து வெற்றி மெட்டீரியல்ஸ் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்க் இன்டர்வியூ வந்து வெற்றியில் வந்து நாங்கள் 2 பேருமே தவறாமல் அட்டன் பண்ணுவோம்.
அது 2 பேருமே எங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. வெற்றி மெட்டீரியல் வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். என்னோடய பேர் தரணிவாசன். நான் கடலூர் மாவட்டத்துலேருந்து வரேன். 2018 வந்து காலேஜ் முடித்தேன். திருச்சி ஜேஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தேன். அப்போ தான் ஃபஸ்ட்டு இங்கே ப்ரிப்பரேஷனை பற்றி எனக்கு பெருசாக ஐடியா கிடையாது. ஆனால் ஃபஸ்ட்டு சரி எல்லோரும் கவர்மெண்ட் ஜாப் ஒரு செக்யூரியான ஜாப் அப்படின்ற மாரி கண்ணோட்டத்தில் தான் வந்தேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் நான் இங்கே காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கும்போது நிறைய நம்ம சொசைட்டியை பார்க்குற விதமே வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ நீங்கள் கேட்டிங்களே நம்ம என்னென்ன மாற்றுறோம், இப்போ தனிப்பட்டியாக நான் கவர்மெண்ட்லேருந்து என்னென்ன பெனிஃபிஷரி நான் வந்து பெனிஃபிட்டை வந்து நான் வாங்கியிருக்கேன். என்னோடய பேரண்ட்ஸு, என்னோடய சொசைட்டி, நம்ம வில்லேஜில் அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்போ ஒரு கவர்மெண்ட்னால எவ்வளோ ஒரு டெவலப்மெண்ட்டை கொண்டு வர முடியுங்கிறது நான் பார்த்துருக்கேன். மேம் ஃபஸ்ட்டு வந்து வெற்றி ஐஏஎஸ் அகாடமி வந்து நான் இன்டர்வியூக்காக தான் இங்கே வந்தேன். ஸோ அவங்களே வந்து அகாமடேஷன் ஃபெசிலிட்டி எல்லாம் ஏற்படுத்தி தந்தாங்க. டெய்லி 1-on-1 செஷன் வச்சு அதுக்கப்புறம் மார்க் இன்டர்வியூ வச்சு என்னை வந்து ட்ரெயின் பண்ணாங்க. ஸோ என்னுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்னென்னு அனலைஸ் பண்ணி அவங்க வந்து சொன்னதுனால தான் இப்போ இந்த இடத்துக்கு நான் வந்து அவங்க ஒன் ஆஃப் த ஃபேக்டரு நான் இந்த இடத்துல ப்ளேஸ் ஆகிறதுக்கு. வெற்றியோட ஜேர்னி வந்து நமக்கு 19 ஸ்டார்ட் ஆகுது. நான் 14 எம்இ கம்ப்ளீட் பண்ணேன். 2015 ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ 15 பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண, மெயின்ஸ் எழுதலை. 17 என்னோடய ஃபஸ்ட்டு மெயின்ஸ் எழுதினேன். ஆனால் அதில் வந்து எனக்கு அதை பற்றின ஒரு ஐடியா கிடையாது. ஸோ சும்மா அட்டன் பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு அதுலேயே ஒரு நல்ல ஸ்கோர் வந்து வந்திருந்தது. அகைன் நான் 2019 கிளியர் பண்ணப்போ வெற்றி இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ அப்போ தான் அதுக்கு வந்து எப்படி இன்னும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த மாதிரி ஏரியாலாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது. ஏன்னா பேசிக்காக நான் வந்து ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், காலேஜ் இன்ஜினியரிங், பட் ஸ்கூலிங் எல்லாமே தமிழ் தான். மெயின்ஸ் எழுதுனதும் தமிழில் தான் எழுதினேன். இப்போ வந்து குரூப் 1க்காக பிஏ எக்கனாமிக்ஸ் தமிழ் டிகிரி பண்ணியிருந்தேன். ஸோ தமிழில் எழுதி ஒரு நல்ல ரேங்க் எடுக்கணும், ஒரு ஸ்டேட் ரேங்க் எடுக்கணும் அப்படின்றது என்னோடய ஒரு எய்மாக இருந்தது. ஏன்னா தமிழில் எல்லாருக்குமே வந்து அந்தளவுக்கு மெட்டீரியல் கிடையாது. அந்தளவுக்கு ஒரு தமிழ் எழுதுனா டெப்டி கலெக்டரே ஆக முடியாதுன்னு நினைக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நான் எப்படியாவது அதை வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ எனக்கு வந்து இது வந்து 5வது மெயின்ஸு, 4வது இன்டர்வியூ. ஒவ்வொரு வாட்டியும் ஒரு 2 மார்க்கில் 1 மார்க்கில் போயிட்டு இருந்தது. லாஸ்ட் இயர் வந்து நான் கிளியர் பண்ணி டெப்டி ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் போஸ்டிங் செலக்ட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து தமிழ் எழுதி ஸ்டேட் 40th ரேங்க் எடுத்து டெப்டி கலெக்டர் போஸ்டிங் செலக்ட் ஆகிருக்கேன். இந்த ஜேர்னியில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றியோட சோர்ஸ் மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அந்த மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணேன். ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்ததுனால ஈவினிங் டைம் அந்த மாதிரி கிடைக்கிற டைமில் நான் வந்து டெஸ்ட் எழுதி பார்த்துருக்கேன். மெயின்ஸ்க்கு வந்து நான் லீவ் போட்டுட்டு ஃபுல்லாக நம்ம வெற்றியோட மெட்டீரியல் ஒரு 40 டெஸ்ட்டு கிட்டே இருக்கும். ஒரு 30+ ஆச்சும் நான் வந்து எழுதிடுவேன். அந்த ஒரு ப்ராக்டிஸ் எனக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருந்தது. ஸோ ஒரு 3 ஹவர்ஸில் நான் வந்து பேப்பர் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அந்த எந்த மாதிரி கொஷின்ஸ் கொடுத்தாலும். ஸோ அந்த மாதிரி என்னை வந்து பில்ட் பண்ணது வந்து வெற்றி இன்ஸ்டியூட் தான். ஸோ வெற்றியோட அந்த மெயின்ஸ் மெட்டீரியல் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. கல்யாணத்துக்கு பின்னாடி ஒவ்வொரு வேண்டாம் அப்படிம்பாங்க. அவங்களும் நல்லா பார்த்து நீ படி நாங்கள் சொன்ன மாதிரியே அது பொண்ணுக்கு குழந்த பிறந்த போதோ குழந்தையாவோ எல்லாம் நம்ம சந்தோஷமாக இருக்குதுப்பா. நாங்கள்லாம் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்தோம். டவுன் ஏரியா கிடையாது, ஈரோடு மாவட்டம் தான். ஆனால் இருந்தாலும் நாங்கள் பின்னாடி ஒரு கிராமம் தமிழ் மீடியில். எனக்கு ஒரு 3 பசங்க. இதான் பொண்ணு, மறுபடி பையன். நாங்கள் கஷ்டப்பட்டு 3 பேர்த்தையுமே இன்ஜினியர் தான் படிக்க வச்சோம். அதான் இது எம்ஏ படிச்சிருச்சு. நல்லா 3மே நல்லா படிச்சதுங்க, படிக்க வச்சோம். எங்கள் வீட்டுக்காரர் டிரைவர் தான். நான் ஒரு டிரைவராக இருந்து 3 இன்ஜினியர் படிக்க வச்சிருக்கேன். எங்களுக்கு வந்த மருமகனும் அது மாதிரி தான். நீ படி அது எந்த தடையும் கிடையாது. நான் கூட ஒரு சில சமயம் குரூப் 3 தடவை எழுதிட்டே வேண்டாம் விட்டுரு, இருக்கிற போஸ்டிங்கோடவே இரு அப்படின்லாம் சொல்லணும். ஆனால் எங்கள் மருமக இல்லைங்கத்தான் படிக்கட்டும்னா அவர் ரொம்ப நல்லா அவரும் கவர்மெண்ட் வேலையில் தான் இருக்கிறாரு. வேலையும் பார்த்துக்குவார், பசங்களையும் பார்த்துக்குவார், எல்லாம் பார்த்து எல்லாம் ஹெல்ப் பண்ணேன். 2024 நம்ம வெற்றி இன்ஜினியரிங் இருக்குது நமக்கு. நாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இனிஷியலாக வந்து குரூப் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் அதை நோக்கி வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா இவர்கிட்ட சார்கிட்ட வந்து முரளி சார்கிட்ட வந்து கைடன்ஸ் கேட்டுட்டேன் நான். அப்பப்போ எப்படி இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அது என்னென்ன பண்ணணும், ஸ்ட்ராட்டஜி இருக்கட்டும், கவுன்சிலிங் போகிற ப்ராசஸ், இந்த பாசிபிலிட்டிஸு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. வெற்றி ஐஏஎஸ் அகாடமி நான் போன வருஷமே வந்தது. அப்போவுமே நிறைய டாப்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்களோட ஜேர்னி பற்றி சொல்லியிருந்தாங்க. பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு நோ அபவுட் யுவர் ஜேர்னி. ஏன்னா ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னு நம்ம எங்கேயோ ஒரு விதத்தில் நமக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதுதான் தூண்டுதலாகவே இருந்திருக்கும் கண்டிப்பாக நம்மளோட ஜேர்னியில். ஸோ அபவுட் யுவர் ஜேர்னி சார்.
எனக்கு அப்படி தூண்டுதல்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளே வந்து ஆஸ்பரண்ட்டு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் பி மெக்கானிக்கல் முடிச்சுட்டு 2001 யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளுடைய பேக்ரவுண்ட் ஆக்சுவலி தமிழ் மீடியம் படித்தது. ஊரில் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு கிராமம் வடக்கு விஜயநாராயணம் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ். ஃபஸ்ட்டு டிகிரி ஹோல்டர்ஸ் நம்ம தான். ஸோ அங்கேருந்து படித்து நம்ம வரும்போது ஸோ நமக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் ஈஸியாக இருக்கும், மெட்டீரியல்ஸ் எல்லாமே நமக்கு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அப்போது வந்து இவ்வளோ அவைலபிலிட்டி தமிழில் கிடையாது. ஸோ அப்போ நிறைய டிஃபிகல்ட்டாக இருக்கும்போது நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஒவ்வொன்றும் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம். நிறைய மெட்டீரியல் இங்கிலீஷில் இருக்கும், நாங்கள் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம். இப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ணி மெயின் எக்ஸாம் பாஸ் பண்ணி ஐஏஎஸில் இன்டர்வியூ வரைக்கும் போக முடிஞ்சிச்சு. பட் எங்களுக்கு வந்து கிடைக்கல அந்த டைமிங்கில். அதுக்கப்புறம் டிஎன்பிசி குரூப் 1லேயும் 2 வாட்டி நான் இந்த மாதிரி எக்ஸாம் எழுதி இன்டர்வியூ வரைக்கும் போனேன். ஸோ இந்த கண்டினியூஸாக இப்படி வர்றதுனால நமக்கு வந்து என்னென்ன இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண வர்றவங்க ரூரல்லேருந்து வர்றவங்களுக்கு என்னென்ன டிஃபிகல்ட்டி இருக்குது, ஸோ இவங்களுக்கு என்ன மாதிரி கொடுத்தா ஈஸியாக இருக்கும், அப்போ நம்மளே ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். ஸோ நமக்கு போத் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிசி ரெண்டுனுடைய எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. அப்போ அந்த ரெண்டையுமே கம்பைன் பண்ணி நம்ம நல்ல ஒரு குவாலிட்டி ஆஃப் கோச்சிங் கொடுப்போம்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது தான் இந்த வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள். 2011 ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆங்கிளில் நம்ம நிறைய யோசித்து முடிவுகள் எடுக்கிறதுனால ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி வந்து போய்கிட்டு இருக்கு. பொதுவாக பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அது முதல் தப்பு. சில இடங்களில் அவங்க மறுத்தாங்க அப்படின்னா அந்த சின்ன வயசுலேயே அடாப்ட் ஆயிடுவாங்க. அந்த மறுப்புக்கு நமக்கு கிடைக்காத ஒன்றுக்கு நம்ம எப்படி அடாப்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு அடாப்ட் ஆயிடுவாங்க. ஒன்று. ரெண்டாவது முக்கியமாக பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இல்லாதது நிறைய பேரண்ட்ஸ்ட்டையும் இருக்காது, அதனால் அவங்க குழந்தைகள்ட்டையும் இருக்காது. ஸோ ஸ்போர்ட்ஸ் இப்போ நான்லாம் வந்து நிறைய தோல்விகளை சந்திச்சிருக்கேன் கம்யூனிட்டி எக்ஸாம் ஃபீல்டில். பட் தைரியமாக இருந்ததுக்கு காரணம் அடுத்தடுத்து முயற்சி பண்ணி இன்றைக்கி இந்த லெவலுக்கு வந்திருக்கோம்னா நமக்கு ஸ்போர்ட்ஸ் வந்து பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சின்ன வயசில் எங்கள் அப்பா எவ்வளோ நாளும் விளையாட அனுப்புவார். அப்போ நிறைய மேட்ச் போவோம், ஒரு மேட்ச் ஜெயிப்போம், ஒரு மேட்ச் தோற்றுருவோம், அதை அடுத்து ட்ரை பண்ணுவோம். இந்த ஆட்டிடியூடு வந்து எங்களுக்கு அப்போமே வந்து பில்ட் ஆச்சு. ஸோ அதனால் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸும் ஸ்டூடெண்ட்ஸை நமக்கு சின்ன வயசுலேயே அவங்க வேலைகளை அவங்களே செய்ய வைக்கிறது, அவங்கள கஷ்டப்படுத்தணும்னு நினைக்காம அதை அவங்க செய்யணும்னு நினச்சிட்டோம்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எந்த குழந்தைகளுக்கும் வராது. நம்ம அதை ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள படிக்க வைக்கிறத விட அந்த இன்ட்ரெஸ்ட்டை இன்டைரக்டாக நம்ம க்ரியேட் பண்ணி விடலாம். க்ரியேட் பண்ணி விட்டு அந்த ஸ்டூடெண்ட்டாக அந்த இன்வால்மெண்ட்டோடு படிக்கிறாங்க அப்படின்னா அது சக்ஸஸ். நம்ம மட்டுமே ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள தள்ளுறோம் அப்படின்னா அது ஃபெயிலியர். அந்த குழந்தை வந்து சைக்கலாஜிக்கலி அஃபெக்ட் ஆகும். ஸோ இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறது தான் பேரண்ட்ஸினுடைய முக்கியமான ரோலாக இருந்தால் நல்லது அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட்டு. ஃபைனலி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இங்கே வர்றது பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் பார்த்தீங்கன்னா வெற்றி நீட்டாக பார்த்துருக்கேன். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்டே பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. அவங்க தான் வர்றாங்க காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு. அவங்களே நானே கேட்பேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிமே பேரண்ட்ஸ் வந்தாலும். ஆமாம் சார், கண்டிப்பாக சார், நான் டெப்டி கலெக்டர் ஆகணும் சார், நான் ஐஏஎஸ் ஆகணும் சார், ஐபிஎஸ் ஆகணும் சார், அவங்க ஆர்வமாக இருப்பாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி சக்ஸஸும் காரணம். சார் ஒன் கொஸ்டின், ஏன்னா லாஸ்ட் இயரும் நான் வந்திருந்தப்பவே வந்துட்டு வெற்றி ஐஏஎஸ் அகாடமிலேருந்து நிறைய பேர் டாப் ரேங்கர்ஸ், அதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க் அப்படி இப்படின்னு டெப்யூட்டி கலெக்டர் அப்படி இப்படின்னு நானே நிறைய பேரை பார்த்தேன். இந்த வருஷமும் அதே மாதிரி டாப் ரேங்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி என்ன மேஜிக் சார் இந்த வெற்றி ஐஏஎஸ் அகாடமியில் நீங்கள் வச்சுருக்கீங்க? இல்லை, வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிளினுடைய சக்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய கிளாஸஸ், நம்பர் ஆஃப் கிளாஸஸ். ஏன்னா எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் டிஃபைன்ட் சிலபஸ் இருக்குது. சிலபஸ் பேஸ்டு கிளாஸஸ் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுவோம். அது பெரிய சக்ஸஸ்ஸு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நிறைய நல்ல மெட்டீரியல், எங்கள் R&D டீமை வச்சு நல்ல மெட்டீரியல் வச்சுருக்கிறோம். தென் இங்கே வந்து பர்சனல் கேர் இருக்கும். நீங்கள் டெஸ்ட்டு நிறைய நடத்துவோம். அந்த டெஸ்ட்லேயும் பார்த்திங்கன்னா அவங்க எடுத்த மார்க்குக்கு அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு தனித்தனியாக இண்டிவிஜுவல் ஃபீட்பேக் கொடுப்போம். 1-to-1 எவாலுவேஷன் உண்டு. மெயின் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 1-to-1 எவாலுவேஷன். பேப்பர் எவாலுவேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஏற்கனவே குரூப் 1 எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்களை வச்சு பேப்பர் எவாலுவேட் பண்ணுவோம். அப்போ அவங்களுக்கு அந்த மெத்தட் தெரியும், எப்படி எழுதுனா மார்க் நல்லா வரும் அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு பேப்பர்லேயும் அவங்க இன்ட்ரடக்ஷன் எப்படி இருக்கணும், ஒரு ஆன்சருக்கு மெயின் கண்டென்ட் எப்படி இருக்கணும், கன்க்ளூஷன் எப்படி இருக்கணும்னு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ட்ரெயின் பண்ணுவாங்க. ஒரு கேண்டிடேட்டுக்கு ஒரு பேப்பர் எவாலுவேட் பண்ணி ஃபீட்பேக் கொடுக்கும்போது கிட்டத்தட்ட 1/2 hour ஆகும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வரிசையாக சொல்லிக்கிட்டே வருவாங்க, சைடில் நோட் பண்ணுவாங்க. அதை மாடிஃபை பண்ணி அந்த கேண்டிடேட்டு திரும்ப திரும்ப டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருக்கும் பொழுது நல்ல டியூன் ஆயிடுவாங்க. அதுவும் ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் மாறும். சில கேண்டிடேட்டுக்கு சில இடத்துல ஸ்ட்ரென்த் இருக்கும், சில வீக்னஸ் இருக்கும். ஆனால் நாங்கள் அதையும் கண்டுபிடிப்போம். இவங்களுக்கு இது வீக்காக இருக்குது, இதை இம்ப்ரூவ் பண்ணால் மார்க் கிடைக்கும் அப்படின்னு. அந்த மெத்தடாலஜியில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால நீங்கள் எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா டாப் 10க்குள்ளேயே 5 பேர் வந்துடுவாங்க.
கிட்டத்தட்ட இப்போ இந்த ரிசல்ட் கூட பார்த்தீங்கன்னா 2026 டோட்டல் ரிசல்ட்ஸ் வந்து டோட்டல் வேக்கன்சி 78 குரூப் 1 எக்ஸாமில் 78ல் ஆல்மோஸ்ட் வெற்றி வந்து அரௌண்டு 45 பேர் வெற்றியிலேருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ இதுக்கு மெயின் காரணம் வந்து இந்த 1-to-1 ஃபீட்பேக்கு, அவங்கள 1-to-1 ஃபோக்கஸ் பண்ணுறது தான். என் பையன் இங்கே தான் படித்தா வெற்றியில், இப்போ அவர் ஆடிட்டராக இருக்கார். அதுக்கப்புறமா தான் பவியை சேர்த்து விட்டது. அதுக்கப்புறம் பவியுமே 2 வருஷம் கஷ்டப்பட்டு படித்து இப்போ வந்து சித்தா அரும்பாக்கத்தில் படிக்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட மோஸ்ட் டவுன்ஃபாலுக்குலாம் ஹெல்ப் பண்ணதே வெற்றி சர்க்கிள் தான் மேம். லைக் நான் வந்துட்டு ரொம்ப ப்ரோகாஸ்டினேட் பண்ணுவேன். எங்கள் மார்க் வந்து கம்மியாகி நம்ம வந்துட்டு டிப்ரெஷனில் போயிடுவோமோ அப்படின்லாம் நினைப்பேன். பட் லைக் நான் என்ன மார்க் கம்மியாக எடுத்தாலும் they'll கால் ரீச் மீ, இந்த மாதிரி லீவ் போடாதீங்க, வந்து எக்ஸாம் எழுதுங்க, வில் சப்போர்ட் யூன்னு சொல்லிட்டு நிறையா ஸ்டாஃப், எல்லா ஸ்டாஃப்மே வந்துட்டு எனக்கு ரொம்ப வந்துட்டு ஹெல்ப் பண்ணாங்க. எப்படிலாம் டிப்ஸ் கொடுத்தாங்க, இப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படிலாம் வந்துட்டு இதில் இருக்க மைனஸ் வந்துட்டு ப்ளஸ் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க மேம். லைக் அந்த ஸ்டடி செஷனாக இருக்கட்டும், மார்க் டெஸ்ட் பேட்டர்ன்ஸாக இருக்கட்டும், ஸ்டடி பேட்டர்னே வந்துட்டு டிவைட் பண்ணி கொடுத்ததா இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு மேம். அனைவருக்கும் வணக்கம். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்திற்கு பக்கத்தில் சூசேப்பர்பட்டினம் கிராமம், அங்கேருந்து நான் வரேன். அதே அரியலூர் மாவட்டத்தில் தத்தனூருங்கிற கிராமத்தில் மீனாட்சி ராமசாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பிகாம் முடிச்சுட்டு 2012 அப்போ நான் வந்து என்னுடைய யூபிஎஸ்சி ஜேர்னியை தொடங்குகிறேன். முழுக்க தமிழ் வழி கல்வியில் படித்ததுனாலையும் கிராமப்புறத்துலேருந்து வந்ததுனாலையும் ஒரு ஆங்கிலம் சார்ந்த பாடங்களை புரிந்து கொள்வதில் பெரிய பிரச்சனைகள் இருந்தது. ஆனாலும் எனக்கு டிஎன்பிசி பக்கம் போகணும்லாம் தோணலை. எப்படியா இருந்தாலும் யூபிஎஸ்சி வந்து நம்ம சர்வீஸ் வாங்கணும் அப்படிங்கிறதுனால தொடர்ந்து அந்த முயற்சியில் நான் பயணித்துட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு கட்டத்தில் நான் சர்வை பண்ணணும். பொருளாதார ரீதியாக வந்து பேரண்ட்ஸ் ரொம்ப பேர்டன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டே படிச்சுட்டு இருந்தேன். 2018, 19, 20 3 ஆண்டுகள் தொடர்ந்து யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் 2 மதிப்பெண்களுக்குள்ளே ஃபெயில் ஆகிட்டே இருக்கேன். அடுத்தடுத்த வருஷத்தை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். மறுபடியும் ஒரு கொஷனில் போயிட்டே இருக்கு. எனக்கு எப்படி அதுலேருந்து மீண்டு வர்றதுனே தெரியல. எனக்கு நல்லா எழுத வரும், பட் ப்ரிலிம்ஸ் வந்து ஒரு பெரிய பேர்டனாக இருந்தது. ஸோ 2020 என்னுடைய மாணவி ஒருத்தவங்க தான் எனக்கு குரூப் 1 அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் குரூப் 1 எழுதினேன், ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு, மெயின்ஸ் எழுதினேன். அப்போ மெயின்ஸில் மேக்ஸும் இருந்தது. நான் வந்து ஆர்ட்ஸ் பேக்ரவுண்டுங்கிறதுனால மேக்ஸ் டஃப்பாக இருந்ததுனால அந்த அட்டெம்ப்ட் சர்வீஸ் கிடைக்கல. மறுபடியும் கொடுத்தேன். அப்போ வந்து ஒரு 4 மார்க்கில் போச்சு. இப்போ என்னுடைய நண்பர் தம்பி கேரளாவில் ஐபிஎஸ்ஸாக இருக்காப்புல கார்த்தி, அவர் சொன்னார், அண்ணா உங்கள்கிட்ட ஒரே ஒரு அட்டெம்ப்ட் யூபிஎஸ்சி இருக்குது, நீங்கள் கொஞ்சம் சாலிடாக அதை கொடுத்துருங்க, இது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு அட்டெம்ப்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு யூபிஎஸ்சி கொடுத்தேன். அது என்னோடய யூபிஎஸ்சியோடைய கடைசி அட்டெம்ப்ட்டு. ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன், மெயின்ஸ் கிளியர் பண்ணேன், யூபிஎஸ்சி இன்டர்வியூ போனேன். இன்டர்வியூவில் 190 மார்க்ஸ் வாங்கியிருந்தேன். யூஸ்வலாக அந்த போர்டில் அது கொஞ்சம் டஃப்னு சொல்லுவாங்க. ஒரு 6 மதிப்பெண்களில் ஆல் இண்டியா சர்வீஸ் வந்து எனக்கு கிடைக்கல. மறுபடியும் அதான் என்னுடைய கடைசி அட்டெம்ப்ட்டு. ஒரு 6 மார்க்கில் சர்வீஸ் இல்லை. திரும்பி பார்த்தா அப்புறம் இங்கே குரூப் 2 ஏல வந்து ஒரு சர்வீஸ் வாங்கியிருந்தேன், கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டராக. பட் என்னால் நினச்சே பார்க்க முடியல. நான் உழைச்ச உழைப்புன்னு வேறு ஒன்று இருந்தது, நான் லேண்ட் ஆகிருக்கிற இடம் வேறு ஒன்றா இருந்தது. எனக்கு ஒரு 1 மந்த் தான் டைம் இருந்தது. அந்த டைமில் வேலைக்கு போயிட்டு அப்படி தான் இந்த ப்ரிலிம்ஸ் எழுதியிருந்தேன். மறுபடியும் வேலைக்கு போயிட்டு தான் வந்து மெயின்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், மெயின்ஸ் எழுதியிருந்தேன். இந்த தடவை கிளியர் ஆச்சு. மறுபடியும் வேலைக்கு போயிட்டேன். இன்டர்வியூக்கு எனக்கு ஒரு 14 டேஸ் தான் இருந்தது. அந்த டைமில் வந்து எனக்கு ஒரு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணது வெற்றி இன்ஸ்டியூட் தான். அங்கே இருந்த டீம், மிஸ்டர் ராஜேஷ் அவங்க, ஆண்டோ பிரதர், யுவராஜ் பிரதர், தீபா மேம், அப்புறம் இங்கே இருந்த பேனல், அவங்கள வந்து எனக்கு அவங்க பேர்லாம் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. மச்சந்திரநாதன் ஐஏஎஸ் சார் அவங்க, அப்புறம் ராஜா ஐபிஎஸ் அவங்க, ஐபிஎஸ் சார் அவங்க, அப்புறம் அருண்மொழி மேம், அப்புறம் அங்கே இருந்த எல்லா பேனல் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து நம்ம ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா பிகாஸ் அவங்க வந்து தொடர்ந்து நான் ஒரு 7 மார்க் அட்டன் பண்ணியிருந்தேன். அவங்க கொண்ட சின்ன சஜஷன்ஸ் கூட எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மேம்லாம் முகத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க பேனலில் இருந்துட்டு தான் ஃபஸ்ட்டு ஸ்லாட் மார்க் வாங்கியிருக்கோம். இந்த ஜேர்னி வந்து ரொம்ப கடினமாக இருந்தது. இன்பிட்வீன் இதுலேருந்து நான் பிரேக் எடுத்துகிட்டு 2 புத்தகங்கள் எழுதியிருந்தேன் இலக்கியம் ஆர்வம் மிகுதியால். பட் இந்த ஜேர்னி வந்து எனக்கு அவ்வளோ ஈஸியாக இல்லை. நான் சொல்ல வர்றது என்னென்னா, எவ்வளோ கடினமான பயணத்தில் இப்போ நீங்கள் இருந்தாலும் பார்த்துட்ருக்கிற ஆஸ்பிரன்ஸ் இருந்தால் கூட தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. ஒரு நாள் டெஃபினட்டாக நீங்கள் ஜெயிக்கணும். ஆத்மார்த்தமாக நான் அதை விரும்புகிறேன். இந்த பிளாட்ஃபார்மை பயன்படுத்திக்கிட்டு எனக்கு பெரிய அளவில் சப்போர்ட்டிவாக இருந்த முதல் இந்த விதையை விதைத்த மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனங்களுடைய தாளாளர் எம்ஆர் ரகுநாதன் அவங்க, அப்புறம் என்னுடைய மென்டார் வினோபா பூபதி அவர்கள்,
புஷ்பராஜ் சார், எங்கள் பேரண்ட்ஸ், அப்புறம் ட்ராவல்ஸ் மாமா, ஸ்டீஃபன் மாமா, அன்பு தம்பிகள், ஜெரோம் மச்சான், எல்லாருக்கும், ராஜேஷ் மச்சான், அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் சண்முகம் சார், இவங்க வந்து இடையில வினோபா ஊதி அண்ணனுடைய பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் மாடியூல் அட்டன் பண்ணும்போது என்னுடைய வீடியோ ஒன்று சார் வந்து பார்த்துருந்தாங்க. அப்போ நான் தொலைக்காட்சியில் ஒரு டாக் ஷோ பண்ணியிருந்தேன். ஒரு 15 மினிட்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு, பிரதர் உங்கள் தமிழ் ரொம்ப அழகாக இருக்குது, இவ்வளோ நல்லா பேசுகிறீங்க. அப்புறம் என்னுடைய புக்கையும் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில. ஸோ அதை படிச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் நிறைய எழுதணும், நிறைய பேசணும் அப்படின்னு விஷ் பண்ணீங்க. மேபி இனிமேல் நான் அதை கண்டினியூ பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்திருக்கிற எல்லா பெரிய அதிகாரிகள் முன்னாடி, ரிட்டையர்டு ப்ரொஃபஷனல்ஸ் முன்னாடி நிற்கிறது, பேசுகிறது, அவங்களுடைய வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்களை பெறுறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் நிகழ்ச்சியாகவும் இருக்குது. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். ஒரு சிறந்த நேரம். நம்ம பல வருடங்களாக காத்திருந்து வெற்றி வாகையை சூடி வந்திருக்காங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷன், இன்டர்வியூன்னு எல்லாத்தையும் கடந்து ஒவ்வொரு சூழலையும் எதிர்கொண்டு அவங்க பெற்றோர்களும் அவர்களும் திக்குன்னு ஒரு நிமிடங்கள் அப்படி வந்து இன்றைக்கி அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கையில் வாங்கும்போது மிக சந்தோஷமாக இருப்பீங்க. ஸோ அனைவரையும் வரவேற்கிறேன். மூத்த ஐஏஎஸ் அதிகாரி அவர் உயர் திரு மச்சந்தநாதன் அவர்கள், உயர் திரு சோ ஐயர் அவர்கள், உயர் திரு தேவசேனாதிபதி ஐஏஎஸ் அவர்கள், உயர் திரு காமராஜ் ஐஏஎஸ் அவர்கள், உயர் திரு ராஜா ஐபிஎஸ் அவர்கள், உயர் திரு மாணிக்கவேல் ஐஆர்எஸ் அவர்கள், உயர் திரு செந்தில்வேலவன் ஐஆர்எஸ் அவர்கள், கமிஷனர் மாணிக்கவேல் சார் அண்ட் செந்தில்வேல் சார், அண்ட் கமிஷனர் ஆஃப் ஜிஎஸ்டி அண்ட் கஸ்டம்ஸ் உயர் திரு சமயா முரளி ஐஆர்எஸ் அவர்கள், அண்ட் உயர் திரு தேவதாஸ் ரிட்டையர்ட் வைஸ் சான்சலர் அவர்கள், அண்ட் உயர் திரு ஜாயிண்ட் ரிஜிஸ்ட்ரார் வெங்கடேஷன் கோஆப்ரேட்டிவ் அவர்கள், அண்ட் உயர் திரு டெப்யூட்டி டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் கோமகன் அவர்கள், அண்ட் திருமதி அருண்மொழி கமர்ஷியல் டேக்ஸ் டெப்டி கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸ் அவர்கள். ஸோ இந்த அனைவரையும் வருக வருக என நான் மறுபடியும் ஒரு முறை வரவேற்கிறேன். இந்த வந்திருக்கிற நம்மளுடைய தலைமை விருந்தினர்கள் அனைவரும் ஒரு சிறப்புக்குரியவர்கள். அவர்கள் ரிட்டையர்ட் ஆனவங்களும் இருக்காங்க, இப்போது ப்ரெசண்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வெற்றிக்கு எப்போதுமே உறுதுணையாக இருந்து வருடம் நம் மாணவர்களை ஊக்குவித்து இந்த காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும், காலையில் 10 மணிக்கு வந்தாங்கன்னா சாயங்காலம் 6 மணி வரைக்கும் மார்க் இன்டர்வியூவில் உட்காந்து சிறிதும் அசராமல் அனைவருக்கும் நிறைய கேள்விகள் கேட்டு அவங்களுக்கு ஃபீட்பேக்கும் கொடுத்து அப்படி மாணவர்களுடைய வளர்ச்சி பாதையில் பல்வேறு பணிகளுக்கு இருக்கும் பொழுதும் வெற்றி ஐஏஎஸ் கல்வி மையத்தில் வருடம் வந்து நமக்காக உறுதுணையாக இருப்பவர்கள் நம்மளுடைய தலைமை விருந்தினர்கள். அவர்களைத்தான் நம்ம தலைமை விருந்தினர்களாக இன்று அழைத்திருக்கிறோம். அதனால் அவர்களுக்கு ஒரு நல்ல கிளாப் பண்ணி நம்ம ஒரு நன்றி கலந்த ஒரு நன்றியையும் நம்ம தெரிவிக்கிறோம். இந்த வெற்றி ஐஏஎஸ் கல்வி மையம் 2011ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. இந்த அகாடமி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளும் ஒரு சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட், அதில் நிறைய பேர் என்னுடைய நண்பர்கள், நான் சமயா முறையெல்லாம் ரூம்மேட்ஸு, செந்தில் வேலைன்னா நாங்கள்லாம் ஒரே நேரத்தில் மெயின்ஸ் எழுதணும், மாணிக்கவேல் சார் எல்லோரும். ஸோ எல்லாமே நம்மளுடைய செட்டு, நாங்கள் எல்லாம் ஒரே செட்டு. ஸோ பயங்கரமாக நாங்கள் தேவா ஐஏஎஸ் அவரும் முரளியும் என்னுடைய பக்கத்து ரூம் எஸ்டிஐயில் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் எல்லாருமே அந்த செட்டு தான், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான். நாங்கள் 2001 எல்லாம் முடிச்சுட்டு 2002 ஸ்டார்ட் பண்ணோம் எங்களுடைய சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன். எல்லாருமே இப்போ அவங்க சர்வீஸில் இருக்காங்க, நம்மளும் இன்டர்வியூ வரைக்கும் போனோம். நம்ம வந்த பேக்ரவுண்டே ரொம்ப ரூரல் பேக்ரவுண்டு, நம்ம தான் ஃபஸ்ட்டு டிகிரி ஹோல்டர்ஸ் வீட்டில். ஸோ முடிச்சுட்டு நம்ம வந்து சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணி நம்மளால் போக முடிஞ்சது, இன்டர்வியூ வரைக்கும் போக முடிஞ்சிச்சு. அகெயின் குரூப் 1 2 இன்டர்வியூ போனேன். அதுக்கப்புறம் தான் ஒரு பிளான் பண்ணேன், சரி நம்ம இவ்வளவு ஒரு ரூரல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு, எந்த மாதிரி கோச்சிங் கொடுத்தா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், ஈஸியாக அந்த வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நான் இந்த வெற்றி ஐஏஎஸ் கல்வி மையத்தை உருவாக்குனது. ஸோ நமக்கு போத் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிசி ரெண்டுத்தினுடைய அனுபவமும் இருந்தது. அந்த அனுபவத்தை வச்சு தான் 2011 ஃபஸ்ட்டு சேலமில் ஆரம்பிக்கப்பட்டது. ஆக்சுவலாக சென்னையில் இல்லை, இது முதலில்
சேலமில் ஆரம்பித்தோம். அப்புறம் தான் 2012 சென்னையில் ஆரம்பித்தது. தலைமையிடமாக சென்னை மாறுச்சு. ஏன்னா சேலம் வந்து ஆரம்பித்தது என்னுடைய ஒய்ஃப், எல்லாத்துக்கும் தெரியும். ஒய்ஃப் வந்து அப்போ தருமபுரியில் சப் கலெக்டராக இருந்தாங்க. அதனால் நம்ம சேலத்தில் மோமோவில் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் சென்னை ஷிஃப்ட் பண்ணோம். ஸோ இந்த முதல்ல ஆரம்பிக்கும் போதே நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஏரியாஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபேக்கல்ட்டி. நல்ல ஒரு தரமான பயிற்சி நல்ல நடத்தணும். சிலபஸில் உள்ள ஒவ்வொரு டாபிக் அண்டு சப் டாபிக்ஸ் எடுத்து கிளாஸில் நடத்தி நோட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு நான் டார்கெட் பண்ணது. இந்த அகாடமி ஸ்டார்ட் பண்ணும்போது சேலத்தில் இப்போ வரைக்கும் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியும், எல்லா டாப்பிக்கையும் நடத்தி எல்லா சப் டாப்பிக்கையும் நடத்தி நோட்ஸ் கொடுக்குறதுனா அது வெற்றி மட்டும்தான் இருக்கும். மற்ற எல்லா இடத்துலையும் ஸ்கிப் பண்ணுவாங்க, இங்கே ஸ்கிப் பண்ணவே மாட்டோம். நம்பர் ஆஃப் கிளாஸஸ் எவ்வளோ எடுத்தாலும் இன்க்ரீஸ் பண்ணுவோமே தவிர இன்னைய வரைக்கும் அது 15 இயர்ஸாக கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்குது. நிறைய கிளாஸஸ் போடுவோம் நம்மளுடைய. ஏன்னா அந்த ஒவ்வொரு டாப்பிக்கும் ஸ்டூடெண்ட் தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு சப் டாப்பிக்கும் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அவங்களால மேனேஜ் பண்ணி ஏதாவது கொஸ்டின்ஸ் வேறு ஆங்கிளில் வரும்போது எழுத முடியும். அதுக்காக அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். நல்ல ஒரு ஃபேக்கல்ட்டி டீம் எடுத்தோம். அது இனிஷியல் பீரியடில் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது மனிதநேயம் ஐஏஎஸ் அகாடமி. அங்கே இருந்து தான் நம்ம வந்து ஆரம்பித்தோம். ஸோ அதனால் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் இருந்துச்சு. அதுலேருந்து நம்ம டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். நல்ல ஒரு டீமு. அதுக்கப்புறம் நான் நோட் பண்ணது மெட்டீரியல் வந்து ரொம்ப கம்மியான மெட்டீரியல். அப்போல்லாம் இவ்வளோ மெட்டீரியல் கிடையாது. ஸோ அப்போ நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல் உருவாக்குவோன்ட்டு சென்னையில் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி மெட்டீரியல் போட்டோம். ஃபஸ்ட்டு வெற்றி மெட்டீரியல் தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆச்சு. இன்னைய வரைக்கும் மற்ற அகாடமியில் பாஸ் பண்ணவங்க கூட நிறைய பேர் வெற்றி மெட்டீரியலில் தான் படிக்கிறாங்க. ஓகே, அது காரணம் இந்த மெட்டீரியல் நம்ம வச்ச 2வது டார்கெட். மெட்டீரியல் கண்டிப்பாக நம்ம நல்ல குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படிங்கிறது 2வது பண்ணது. 3வது என்ன தான் படித்தாலும் அதை ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் காம்படிட்டிவ் எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ நம்பர் ஆஃப் டெஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். நம்பர் ஆஃப் டெஸ்ட்டு நிறைய கொடுப்போம். வெற்றியில் பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் டெஸ்ட்டும் இருக்கும், எவ்ரி மந்த்லி டெஸ்ட்டும் இருக்கும், கடைசியாக மாடல் எக்ஸாம்ஸும் நிறைய இருக்கும். அதே போல் மெயின் எக்ஸாம்லேயும் பார்த்தீங்கன்னா 1-to-1 ஃபீட்பேக் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக தான் ஃபீட்பேக் கொடுப்போம். மொத்தமாக உட்கார வச்சதே எல்லாம் எழுதுனவங்களுக்கு தெரியும். ஸோ வந்து இதெல்லாம் வந்து என்னெல்லாம் நமக்கு கஷ்டமாக இருந்துச்சோ, இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணோமோ. அதே போல் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடோடு பார்த்தீங்கன்னா கிளாஸில் தனியாக புக்லெட் போட்டு கொடுத்துருப்பேன். கொஸ்டின் ஒரு ஸ்பேஸ் இருக்கும், கொஸ்டின் ஸ்பேஸுங்கிற மாடலில் தான் நம்மளுடைய சம்ஸ் எல்லாம் இருக்கும். இது நான் படிக்கும்போது டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணது. அங்கங்கே நோட்டில் எழுதிடுவோம், கடைசியாக எக்ஸாம் டைம் ரிவைஸ் பண்ணதுக்கு கிடைக்காது, தேடுவோம். ஸோ இதை இப்போ நம்ம ஒரேடியாக நம்மளே புக்லெட் மாதிரி போட்டு கொடுத்தா அதுவே திருப்பி ரிவைஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நம்ம கிளாஸில் வந்து அந்த மெத்தடை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். நீட்டுக்கும் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். சம்ஸ் எல்லாத்துக்கும் ஃபிசிக்ஸுக்கு வந்து அதை கொடுத்துருக்கோம் அதே மாடலில். அது நல்லா அங்கே சக்ஸஸ். ஸோ நம்ம படிக்கும்போது என்னென்னலாம் பிரச்சனையாக இருந்துச்சோ அதெல்லாம் தளர்த்தி தான் இந்த வெற்றி ஸ்டடி சர்க்கிளில் நம்ம கொண்டு வந்தோம். உண்மையிலே நல்ல சக்ஸஸ். அதுக்கு நல்ல உறுதுணையாக இந்த வெற்றி குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், எங்கள் எம்ஏஎஸ் டீம், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம், அக்கௌண்ட்ஸ் டீம், அட்மிஷன் டீம், மார்க்கெட்டிங் டீம், ஆல் ரீஜனல் டைரக்டர்ஸ் எல்லாருமே பயங்கர ஒத்துழைப்பு. அந்த ஒத்துழைப்பின் காரணமாக இன்னும் நம்மளுடைய சக்ஸஸ் வந்து நல்லபடியாக தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் மென்மேலும் நம்ம சில ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு வச்சுருக்கேன் இந்த வருஷம். இன்னும் மென்மேலும் நம்ம பல சாதனைகளை புரிவோம். ஸோ 2011 இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோர் தென் 5000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி அதிகாரிகளாக இருக்காங்க. எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போனாலும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இதுதான் நம்ம அச்சீவ்மெண்ட்டு. நான் நிறைய இடங்களுக்கு போகும்போது இப்போ ரீசெண்டாக நான் அதை ரியலைஸ் பண்ணேன். அன்றைக்கி ஒரு கோயிலுக்கு போனேன், அங்கே ஈவோ ஒரு பையன் வந்தாப்புல நான் உங்கள் ஸ்டூடெண்ட்டு. அன்றைக்கி ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸுக்கு ஒரு கமிஷனர் பார்க்க ஒரு வாட்டி போயிருந்தேன். அங்கே ஒரு 4-5 பேர் வந்துட்டாங்க, எல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்டு. எல்லாம் வந்து சார் இங்கே தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் ஹெட் ஆஃபீஸில் அப்படின்ட்டு. இப்போ எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனாலும், அன்றைக்கி சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிருக்கேன், அங்கேயும் சப்ரிஜிஸ்டர் எழுந்திரிச்சு ஓடி வராங்க நம்ம ஸ்டூடெண்ட்டு. எந்த இதுக்குள்ளே போனாலும் நம்ம ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ படிப்படியாக நம்மளுடைய அந்த மெத்தடு நல்ல ஒர்க் அவுட் ஆகி, ஸோ நல்ல உச்சக்கட்டமாக நம்ம வந்து 2020 அப்புறம் உச்சக்கட்ட ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட அந்த 2022 மட்டுமே டாப் 10ல் 9 ரேங்க் கொடுத்தோம் குரூப் 1ல். அதுக்கு அடுத்தது 5 ரேங்க் வந்துச்சு. இந்த வருஷமும் 5 ரேங்க்கு. ஸோ அப்படியே அது கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. பட் இன்னும் டாப் 10க்கு 10 பிடிக்கணும்னு ஒரு ஆசை தான். கடுமையான முயற்சி இன்னும் எடுக்கணும். அதுக்கு இந்த வெற்றியில் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம இந்த வருஷம் அது கொஞ்சம் சில ஸ்பெஷல் ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து இப்போ நம்ம இந்த அளவுக்கு ரிசல்ட் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது. குரூப் 2லையும்
கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் 2022 எடுக்கும்போது 750 நம்ம அகாடமி கிட்டத்தட்ட 40 to 50% ரிசல்ட் கன்சிஸ்டண்ட்டாக லாஸ்ட் ஒரு 6-7 இயர்ஸ் போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா 78 டோட்டல் வேக்கன்சி, நம்ம கேண்டிடேட் வந்து 44, ஆல்மோஸ்ட் 50%க்கு மேலே கொடுத்துருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் காவியா. நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணமாக இருக்க என்னோடய பேரண்ட்ஸ்க்கு நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். நான் ஜெயிக்கணுன்றது என்னோடய ஆசை கனவு மட்டும் கிடையாது, என்னோடய ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட ஆசையும் கனவும் கூட. நான் வெற்றியில் 2020 என்னோடய ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். 2020 குரூப் 1 மெயின்ஸ் வெற்றியில் ஸ்டார்ட் பண்ணேன். 2024 குரூப் 2A ஹைவேஸ்ட் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணேன். அண்ட் 2025 DCTOவாக கமர்ஷியல் டாக்ஸாக ஜாயின் பண்ணேன். அண்ட் 2026 இப்போ ADRD. இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் வெற்றியோட பங்களிப்பு இருக்குது. வெற்றியோட மெயின்ஸ் மெட்டீரியல் வந்து நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அண்ட் I would really like to thank Shanmugam sir, Rajesh sir, Anto sir, Yuvraj sir and Kishore. Thank you so much. இந்த டைம் TNPSC குரூப் 1 எக்ஸாமில் ரேங்க் 11 எடுத்து டெப்யூட்டி கலெக்டர் போஸ்ட் எடுத்திருக்கேன். இந்த ஜேர்னி வந்து 2020 ஸ்டார்ட் ஆனது. ஸ்டார்ட் ஆகி நிறைய ஃபெயிலியர்ஸ், குரூப் 4, குரூப் 2 எல்லாமே வந்து ஃபெயில் ஆகிட்டே இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதிலேருந்து ஒரு பாசிட்டிவாக வெளியே வந்து அண்ட் 2025 குரூப் 2 வந்து பாஸ் பண்ணேன். அதில் இப்போ DCTOவாக இருக்கேன். அண்ட் 2025 குரூப் 1 என்ன ஆச்சுன்னா, இன்டர்வியூவில் போகும்போது அதில் வந்து மார்க் கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால் வந்து லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் மார்க் டிஃப்ரென்ஸ்னால போஸ்ட் எதுவுமே கிடைக்கல. அண்ட் இப்போது வந்து டெப்யூட்டி கலெக்டர் போஸ்ட் கிடச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஃபார் யுவர் விஷஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் சபரி கிருஷ்ணன். என்னோடய சொந்த ஊர் ராஜபாளையம் தாலுகா, விருதுநகர். என்னோடய TNPSC ஜேர்னி பற்றி சொல்லணும்னா 2018 பாஸ்ட் அவுட்டு. 2018 ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தென் 2019 VAO கன்னியாகுமரி VAOவாக செலக்ட் ஆகி ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். தென் 2025 குரூப் 2 டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் செலக்ட் ஆகியிருந்தேன். தென் இப்போது குரூப் 1 வந்து டெப்டி கலெக்டர் கிடச்சிருக்குது. ஸோ ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். வெற்றி அகாடமி வந்து இன்டர்வியூவில் ரொம்ப பெஸ்ட்டாக கோச்சிங் கொடுத்தாங்க. அவங்களோட ஃபீட்பேக் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் 2 டைம் ஃபஸ்ட் டைம் வந்து ரொம்ப பேசிக்காக ஸ்டார்டிங்கே அட்டன் பண்ணேன். ஸோ நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அதில். ஸோ அவங்க ஃபீட்பேக் மூலமாக நான் நிறைய கரெக்ஷன் பண்ணிக்கிட்டேன், என்ன நானே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். பண்ணிவிட்டு ஃபைனல் இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணுறப்ப எனக்கே ரொம்ப ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரொம்பவே வந்துச்சு. ஸோ அவங்களுமே ரொம்ப ஆன்சர் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு சின்ன சின்ன மைண்ட் கரெக்ஷன் மட்டும் சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் இன்டர்வியூவில் வந்து ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக. 3 மார்க்கு ஒரு 1-on-1 அட்டன் பண்ணேன். 1-on-1 வந்து யுவராஜ் சார் அட்டன் பண்ணேன் ஃபஸ்ட்டு. ஸோ வந்தப்போ எனக்கு இன்டர்வியூவில் வந்து அந்தளவுக்கு நம்ம ரொம்ப பின்னாடி இருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க சொன்ன கரண்ட் அஃபேர்ஸ், என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் படித்தேன். அப்புறம் மதுரையை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எல்லாமே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ 3 மார்க்லேயுமே வந்து சொன்ன கமெண்ட்ஸ், ஒரு இன்டர்வியூ வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான இன்டர்வியூவாக இருந்துச்சு ஃபஸ்ட் இன்டர்வியூவே. பட் ஆனால் அது கொஞ்சம் நல்லா பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அது கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப பூஸ்ட் பண்ணுச்சு. ஸோ அடுத்த 2 நடந்த இன்டர்வியூவில் கொடுத்த கமெண்ட்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு ஸோ இன்டர்வியூவில் எனக்கு ஃபஸ்ட் லேப் கிடச்சிது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் வெற்றி ஐஏஎஸ்க்கும். என் பேர் பார்த்தீங்கன்னா P. திவ்யா. நான் ஆக்சுவலாக ரொம்ப ஃப்ரெஷர்னு சொல்லுவாங்க. பிகாஸ் 2024 நான் வந்து MITயில் கிராஜுவேட் ஆகி முடித்தேன். 2 இயர்ஸுமே காலேஜில் இருக்கும்போதே UPSC போகணும், UPSCயில் தான் IAS தான் ஆகணுங்கிற ஒரு ட்ரீம் தான் எப்பயுமே இருக்கும். ஆனால் TNPSC எழுத சொன்னதே ஃபேமிலியால் தான். ஒன்று அப்பா அம்மா, TNPSC தமிழ்நாடுக்குள்ளேயே இருந்துக்கலாம்ல, கேர்ளாக இருந்துட்டு இங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தாங்க. சரி சும்மா எழுதி பார்ப்போன்னு சொல்லிட்டு எழுதுனது தான். இது என் ஃபர்ஸ்ட் டைம் அட்டம்ப்ட்டு. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே மெயின்ஸும் கிளியர் ஆகி, சரி ப்ரிலிம்ஸ், சரி UPSC படித்தோம், ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆயிரும், ஓகே. மெயின்ஸ் ஆனால் ஃபஸ்ட்லேருந்து திருப்பியும், ஏன்னா UPSCக்கும் TNPSCக்குமே நிறைய வேரியேஷன் இருக்கும். ஸோ அது எல்லாமே பண்ணி முடிச்சு இன்டர்வியூன்னு வரும்போது என் ஃபஸ்ட் இன்டர்வியூ எதுவுமே போனதில்லை. ஃபஸ்ட்டு வேலைக்குன்னு வந்ததுன்னா இதுதான். ஸோ இன்டர்வியூ எப்படி பேசணும்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்போ வந்து ஐ கேம் டு வெற்றி ஃபஸ்ட்டு வந்துட்டு 1-to-1 ஃபீட்பேக் செஷன்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு உள்ள க்ரீட்டிங் வந்தோடனே குட் மார்னிங் சொல்லணும், ஒரு பதட்டத்தில் குட் ஆஃப்டர்நூன் சார். ஸோ அது எல்லாமே முதல்ல இருந்து சின்ன சின்ன விஷயம் எல்லாமே ரொம்ப ஈஸியாகவே சொல்லி கொடுத்தாங்க வெற்றி இன்ஸ்டியூட்டு. அதே மாதிரி இன்டர்வியூக்கு டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல் எல்லாமே வந்து அவங்க கொடுத்த மெட்டீரியல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இன்டர்வியூக்கு. ஸோ இன்டர்வியூவில் ஃபஸ்ட் லேப் எடுத்திருக்கேன்னா அதுக்கு ரொம்ப பெரிய இது வந்து இவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து சுபத்ரா கொடிவைரன். நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன். இப்போது நடந்த எக்ஸாமில் ரேங்க் 4 எடுத்து டெப்டி கலெக்டர் சூஸ் பண்ணியிருக்கேன்.
இந்த ஜேர்னி அப்படின்றது ரொம்பவே லாங்கான ஒரு ஜேர்னி. என்னோட இது காலேஜ் அப்படின்றது நான் டென்டிஸ்ட்ரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுலேருந்து இந்த சைடு வர்றதுக்கே வந்து எனக்கு ரொம்ப நிறைய யோசிக்க வேண்டி இருந்தது. அப்படி வந்து அங்கேருந்து வந்ததில் ஃபஸ்ட்டு வந்து நான் நிறைய பேருக்கு இந்த ஜேர்னியில் வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு. அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் கீர்த்திகா. நான் திருச்சி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். இப்போ ஓவரால் ரேங்க் 43 செக்யூர் பண்ணி இன்றைக்கி டிஎஸ்பி போஸ்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜை யூஸ் பண்ணி நான் இங்கே நிறைய பேருக்கு தேங்க் பண்ணணுன்னு விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு என்னோடய அம்மா அப்பா, என்னோடய சிப்ளிங்ஸ், என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல் விஷர்ஸ் எல்லாருக்குமே தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலி வெற்றி அகாடமிக்கு, எஸ்பெஷலாக வெற்றியோட மெட்டீரியல்ஸ் டீமுக்கு வந்து நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது என்னோடய செகண்ட் அசோசியேஷன் வித் வெற்றி. ஃபர்ஸ்ட் நான் 2022 குரூப் 2A ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணியிருந்தேன். அப்போவும் வெற்றி மெட்டீரியல் படித்தனால தான் கிளியர் பண்ணியிருந்தேன். அண்ட் லாஸ்ட் இயர் நான் மெயின்ஸ் கொடுத்துருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி கிளியர் ஆகலை. இந்த டைம் வந்து கம்ப்ளீட்டாக வெற்றி மெட்டீரியலை மட்டும் பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணி படித்தா அது மட்டும்தான் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த டைம் எனக்கு லக்கிலி கிளியர் ஆகிருக்கு. அண்ட் மார்க் பற்றி சொல்லணும். நிறைய பேர் முன்னாடி பேசவே ரொம்ப தயங்குவேன். வெற்றியில் வந்து நான் 1-on-1 செஷன் கேட்குறப்ப எனக்கு எவ்வளோ செஷன்ஸ் வேணுமோ அட்டென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ராஜேஷ் சார், ஆண்டோ சார், கிஷோர் சார் அண்ட் யுவராஜ் சார். தேங்க்யூ.